இன்னைக்கு பல அப்பா அம்மா அவங்களுக்கு வயசாயிட்டு சொல்லி நினைச்சு அழுகிறது கிடையாது. அவங்களுடைய பிள்ளைங்க தங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு அழுகுறாங்க. ரிமெம்பர் ஒன் திங், when parents grow old, don't treat them as a burden, treat them as your childhood. ஒரு காலத்துல நம்ம அவங்க கையில இருந்தோம், இன்னைக்கு அவங்க நம்ம கையில இருக்க வேண்டிய டைம். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் நீங்க அவங்கள பார்க்க நினைப்பீங்க, பேச நினைப்பீங்க, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்காம போகலாம். அதனால இன்னைக்கு போங்க நம்ம அப்பா அம்மா கிட்ட, பக்கத்துல உட்காருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க கையை பிடிங்க, அவங்கள குழந்தை போல பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு காலத்துல நம்மளும் அவங்க குழந்தையா பாத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா குழந்தையாக மாறும் வயசுல நம்ம அவங்கள குழந்தையா பாத்துக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க குழந்தைத்தனத்தை ரசிக்கணும். நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கிறது ஒரு பொறுப்பு கிடையாது, அது வாழ்நாள் முழுவதும் அடைக்க முடியாத ஒரு கடன். அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலே கூறுகிறான், சூரா அல் இஸ்ரால, வபில் வாலிதைனி இஹ்சானா சொல்லிட்டு ஃபலா தக்குல் லஹுமா உஃபீன். நம்முடைய அப்பா அம்மா அவங்கள ஒருத்தவங்களுக்கோ இல்ல ரெண்டு பேருக்கும் அந்த வயசார ஏஜ் வந்துருச்சுன்னா அவங்க கிட்ட உஃப் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தாதீங்க, உஃப் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தாதீங்க, கடிந்து பேசாதீங்க, கோபமா பேசாதீங்க, மரியாதையோட அவங்க நடத்துங்க, கண்ணியமா அவங்க நடத்துங்க, ரொம்ப அன்பா பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இப்படி அப்பா அம்மா வயசாயிடுச்சுன்னா அவங்க குழந்தையா மாறிடுறாங்க. அது அவங்களோட இரண்டாவது குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல சாப்பிடாம ஓடணும்னா அவங்க பின்னாடி வந்து ஊட்டி விடுவாங்க, நம்ம கீழே விழுந்தோம்னா தூக்கி விடுவாங்க, நம்ம ஒரே கேள்வி 100 முறை கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மறந்து ஒரு சில விஷயத்தை கேட்கறாங்க, நம்ம கோவப்படுறோம். ஏன் பல வீட்டுல ஒரு சோகமான காட்சி பார்க்கலாம். ஒரு ரூம்ல அப்பா அம்மா தனியா, அவங்க கையில பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ், மருந்துகள், கண்கள்ல ஒரு ஏக்கம், இந்த கதவையே பார்த்துட்டு இருப்பாங்க. என் மகன் வருவானா, என் மகள் என்னோட பேச வருவானா. ஆனா நமக்கு சோசியல் மீடியால டைம் இருக்கு, வாட்ஸ்அப்ல டைம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட டைம் இருக்கு, ஆபீஸ்ல டைம் இருக்கு, உலகத்துல எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. நம்மையே உலகமா நினைக்கும், நம்முடைய அப்பா அம்மாக்காக டைம் இல்லையா? ஆனா இன்னைக்கு அவங்க நடக்க முடியாத வயதில் இருக்கிறார்கள். நாம் அவர்களுடன் சேர்ந்து நடக்க தயாராக இருக்குமா? நாம் அவர்களுடன் சேர்ந்து நடக்க தயாராக இருக்குமா? பல இடத்துல நம்ம பல சோகமான காட்சியை பார்க்க முடியுது. அப்பா அம்மா ஒரு பாரமா பாக்குறாங்க, கஷ்டமா பாக்குறாங்க, அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கோவப்படுறாங்க. ஆனா நம்ம வளரும் போது அவங்க நம்மள கஷ்டமா பார்த்தாங்களா, பாரமா பார்த்தாங்களா? நம்ம இன்னைக்கு இருக்க இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? யோசிச்சா தெரியும். அல்லாஹ் நம்முடைய அப்பா அம்மாவை நேசிங்க, அன்பு காட்டுங்க, மரியாதையோட நடத்துங்கன்னு மட்டும் சொல்லல, உஃப் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தாதீங்க, அவங்க மனசு நோக்கும்படி எதுவும் செய்யாதீங்க, அவங்க கிட்ட கோவப்படாதீங்க.